ஹாய் எல்லாத்துக்கும் பக்ரீத் பண்டிகை நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை நம்ம வீட்டில் காலை என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாமா. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சுட சுட சாதம் சாப்பாடு அப்படின்னா சும்மா ஓட்டம்லாம் முட்டு வச்சோம். எங்கள் 3 பேத்துக்கு 3 நேரத்துக்கு எனக்கு தம்பிக்கு 3 பேத்துக்கு மட்டும் தான். இது வந்து பழைய சாப்பாடு நைட் வச்சு கொஞ்சமாக இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா பாத்திரம் எடுத்து வச்சுருக்கு. அதை சாப்பிட்டு காலி பண்ணணும். அப்போ என்ன குழம்பு வந்து நைட் வச்சா மீன் குழம்புங்க. மீன் குழம்புனாவே பழசாக வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக இருந்துச்சு. இது நாங்கள் எல்லாமே ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். எங்களுக்கு அத்தைக்கு எனக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் நாங்கள் பட்டு மிளகா தான் சாப்பிடுவோம். ரொம்ப சொதமெல்லாம் சாப்பிட மாட்டோம். பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு செம்மையாக இருந்துச்சு. நல்லா பழைய குழம்பாகிறதுக்கும் நல்லா கெட்டியாகிறதுக்கும் சாப்பாடில் புதுசு சாப்பிடும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மீன் வறுவல் இது பார்த்திங்கன்னா நேற்று கொஞ்சம் பொரிச்சிட்டோம். மறுபடியும் எடுத்து ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு காலைல வந்து பொரிச்சு கொடுத்தேன். ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு மீன் வறுவல். அப்போ அத்தை காலைல பார்த்திங்கன்னா மதியம் தான் வந்து சாப்பாடு சாப்பிடுவாங்க. காலைல பார்த்திங்கன்னா அந்த கருப்பு கவுனி அரிசி கூழ் நினைக்கிறேன் அது வந்து கொஞ்சமாக வந்து கடிச்சிக்கிட்டாங்க. நான் வந்து கூழ் குடிச்சிக்கிறேன் அப்படின்னாங்க. அது கடிச்சிக்கு பார்த்திங்கன்னா வெள்ளை பூசணிக்காய் பார்த்திங்கன்னா அது வந்து பொரியல் பண்ணிக்கிட்டாங்க. நீங்கள் மார்னிங் பார்த்திங்கன்னா எங்களுக்கு தான் சாப்பாடு நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் வாங்க சாப்பிடலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.